ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சோப்பை நம்ம ஹோம்மேடாக செய்கிற சோப் எப்படி பேக்கிங் பண்ணணும், அதுக்கு எப்படி லேபிளிங் பண்ணுங்கிறத இந்த வீடியோ இருக்க போகுது. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்து பக்கத்தில் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆன்லைன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நமக்கு தேவையானது இந்த ரேப் ரோல்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கும். இந்த ஃபுட்டுக்கெலாம் ரேப் பண்ணுற அந்த ரேப் ரோல் தான். இது ஸ்ட்ரிங் ரோல்னு சொல்லுவாங்க. இதுக்கு 2 பேர் இருக்குது. ரேப் ரோல்னு கேட்டாலே உங்களுக்கு தருவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு சிசர் தேவை. இப்போ சோப்பு எடுத்துக்கிறேன். நான் ஒரு 3 வகையான சோப்பு எடுத்துருக்கேன். அது எப்படி நம்ம ரேப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரேப்பர் ரோல் இப்படி லைட்டாக இந்த மாதிரி பண்ணிங்கனாலே வந்துடும். இந்த மாதிரி நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இந்த பேக்கிங் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எந்த ஒரு முடியோ தூசியோ அதுக்குள்ளே போயிடக்கூடாது. ஏன்னா நம்ம கிளைண்ட்டுக்கு கொடுக்குறது. ஸோ ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கணும். ஸோ அந்த இடமெல்லாம் ரொம்ப நீட்டாக இருக்கணும். இப்போ நம்ம சோப்பை ஃப்ரண்ட் சைடு இல்லாமல் அதோட ஃப்ரண்ட் சைடு கீழே பார்த்த மாதிரி இருக்கணும். இப்போ நான் வச்சுருக்க மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற அந்த பேப்பரை இப்படி லைட்டாக போடுங்க. இந்த சைடு கொஞ்சமாகவும் இப்போ நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேனோ அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துகிட்டு மிச்சத்தை நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. சிசர் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஆப்போசிட் இருக்கிறதையும் அதுக்கு மேலே போட்டுக்கோங்க. எந்த ஒரு சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ 2 சைடு இருக்கிறத நல்லா இழுத்து பிடிங்க. முன்னாடி நான் அந்த ஷேப் நமக்கு கிடைக்கணும். ஸோ அந்தளவுக்கு நல்லா இழுத்து பிடிச்சி பின்னாடி கொண்டு வந்துடணும். இப்போ நான் கொண்டு வர மாதிரி கொண்டு வந்துடுங்க. ரொம்ப ஈஸி மெத்தட் தான், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தட், அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா பிடிச்சி எடுத்திங்கன்னா பின்னாடி அந்த ஷேப் நம்மளோட சோப்போட ஷேப் கிடைக்கணும். அவ்வளோதான். பார்த்திங்கன்னா அவ்வளோதான், ரெடி. ரொம்ப சிம்பிளாக பேக் பண்ணிக்கலாம். இது பின்னாடி சைடு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செலோ டேப் போட்டுக்கலாம். இல்லைன்னா அது அப்படியே ஒட்டிக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்திங்கன்னா நம்ம சோப் முன்னாடி நல்லா எந்த ஒரு சுருக்கம் இல்லாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கிறது நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சேம் அதே மெத்தட் தான், வேறு எந்த மெத்தடும் கிடையாது. ரொம்ப ஈஸியாக அதே மாதிரி தான், ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி தான். ஜஸ்ட் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து அதே மாதிரி நமக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துகிட்டு இந்த சைட் கட் பண்ணி விட்டுறணும். ஃபஸ்ட்டு பண்ண சேம் ப்ரொசீஜர் தான். பேலன்ஸ் இருக்கிறதையும் அது மேலே போட்டு நம்ம ஃபஸ்ட்டு எப்படி பண்ணோம் அதே மாதிரி மேலே போட்டு அந்த 2 சைடு இருக்கிற கார்னரையும் நல்லா இழுக்கணும். சுருக்கங்கள் ஃப்ரண்ட் சைடில் எந்த ஒரு சுருக்கம் இல்லாமல் நல்லா இழுத்து பிடிச்சிங்கன்னா அது வந்துடும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா இழுத்து பின்னாடி கொண்டு போயிருங்க. ஃபுல்லாகவே நீங்கள் சுருக்கம் இருக்கா ஃப்ரண்ட் சைடில் சுருக்கம் இல்லாமல் மட்டும் பார்த்துக்கணும். இந்த மாதிரி இழுத்திங்கனாலே நம்மளோட சோப் ஷேப் கரெக்டாக தெரிஞ்சால் போதும். ரொம்ப ஹெவியாக இருக்கணும்னு இல்லை, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பார்த்திங்கன்னா இந்த சோப்பு ரெடி. பார்த்திங்கன்னா ஈஸியாக பேக்கிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி. உங்களுக்கு வேணுன்னா பின்னாடி செலோ டேப் போட்டிக்கலாம். இல்லை நீங்கள் ஏதாவது லோகோ ஓட்டுற மாதிரி இருந்தால் நீங்கள் அதை ஓட்ட தேவையில்லை. நெக்ஸ்ட் இது மேலே நம்மளோட லோகோ ஒட்டிக்கணும். உங்களோட பிராண்ட் எதுவோ அதுக்கேற்ற மாதிரி லேபிள் பிரிண்ட் பண்ணிக்கோங்க. நம்மளோடது முசி ஹெர்பல்ஸ் அந்த லேபிள் நான் இப்போ பேஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இது ஈஸியாக அவைலபிள். ஸ்டார்டிங்கில் நமக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த மாதிரி லேபிள்ஸ் அடித்து கொடுப்பாங்க. நீங்கள் கடையில் விசாரிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சென்டரில் ஒட்டிக்கலாம். இது ஃப்ரண்ட்லேயும் ஒட்டிக்கலாம், பேக்லேயும் ஒட்டிக்கலாம். நான் ஃப்ரண்ட்டில் ஒட்டிக்கிறேன். இது உங்கள் விருப்பம் தான். இல்லைன்னா நீங்கள் இது என்ன சோப்பு, இது எப்போ தயாரித்தது எல்லாமே போடணும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு லோகோ ஸ்டிக்கர் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது நம்ம பிராண்டுன்னு தெரியறதுக்காக. கண்டிப்பாக இந்த ஸ்டெப் நீங்கள் பண்ணுங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்க. நெக்ஸ்ட் இந்த சோப் என்னன்னு தெரியணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஸ்டிக்கர் இருக்குது. இதை கூட நீங்கள் உங்கள் சோப்புக்கு பின்னாடி ஒட்டி என்ன நேம்னு எழுதிக்கலாம். இதுலேயே நீங்கள் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணணும் அது கூட நம்ம இதிலேயே நோட் பண்ணிக்கலாம். நோட் பண்ணி கூட கொடுக்கலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். நம்ம பிஸ்னஸ் டெவலப் ஆக நம்ம பாக்ஸ் டைப்பு அது மாதிரி
என்ன சோப்பு, என்ன இன்க்ரீடியன்ட் போட்டிருக்கோ அதெல்லாமே பிரிண்ட் பண்ணியும் கூட நம்ம ஒட்டலாம். ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பை, டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.